மகாராஜா சொல்லுங்க அரசே. நல்லா இருக்காங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என் ஜோத்து தின்னுபிட்டு கண்ட கட்ட நாய்கட்டில் அடி வாங்கிட்டு நான் இங்கே அப்படி இருந்த போதிலும் இப்பெருங்கனத்த சபை என்பதாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சாமி நின்று கொண்டிருக்கேன். நின்று கொண்டிருக்கானா? சொல்லுங்கள். கூடியிருக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெரியவர்களும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது அருமை தாய் தந்தைமார்கள் சபா சபா வேதம் என்று சொல்லப்படார் வர்ணத்தாரும் கூடியிருக்கக்கூடிய பெருத்த ராஜ புண்ணிய சபை சபையான தெய்வலோகத்திலே கூடினால் தேவூர் சபை, தேவர் சபை பூலோகம் மாநில மக்கள் எப்படி ஒருங்கிணைந்து கூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு தெய்வீகம் போது ராஜபுண்ணிய சபை சபையானது இன்று யாரால் எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது? தாளையூர் மரத்தேரில் எழுந்துருளிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று பெரும் சபையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நாடு ஓற்றும் நல்ல உள்ளங்களுக்கும் கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய நம்ம தருமை ரசிக சொந்தங்கள் எல்லோருக்கும் நம்முடைய சபா சார்பாக நம்முடைய அருள் பெற்று என்றும் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி 1000 கோடி வந்தன வழிபாடு நமஸ்காரம் செய்யலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா இது எங்களுடைய குல வழக்கம். எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான். அண்ணனை பார்க்கணுமா? அண்ணனா அண்ணனை பாத்திய வாங்க வாங்க. அவராசனம் போயிட்டோம். அவர் அப்படிதான் அண்ணன் சிங்கக்குட்டி எப்படி போயிட்டாரு பாத்தீங்களா? அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது என் நாடகம் தேவி புராணத்தை ஓர் பகுதியாகிய மாரியம்மன் பிறப்பு கபாலாசூரன் வதை நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்நாடகத்தில் நான் யார், பெயர் நாமமானது என்ன, நாடகத்தில் ஆக வேண்டிய காரிய காரணங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக சொல்லுகின்ற பரிவந்தம் மகாஜாக்களை ஆமோதிக்க வேண்டும். நகரத்துக்கு விவரம் பேசினால் வாயில் விட்டு சத்தம் போடாம போ. யார் நீங்க? வாட் இஸ் யுவர் நேம்? வாழக்காய் வெக்காய் மதன் பூ தக்காய்.
இந்த மகாராஜா மகன் எதுக்கே படிக்கிறீங்க? நான் சொல்லுவேன், உன் மனசு தாங்க மாட்டேன். யாரு நக்க போகணும்? ஓ சாமி, இது மலையாள பாட்டுங்க. நான் எதுக்குங்க உங்களை நக்க சொல்றேன்? இப்படிதான் ஒரு அரசனை பார்த்து பாடுறதா? தாங்களுக்கு மலையாளம் தெரியும் என்றுதான் இந்த எனக்கு மலையாளம் அறியாது. எந்த சேட்டா நான் மலையாளம் அறிஞ்சோ மனசுல ஐயா முண்டாக்குதி போனேன். அது மலையாளத்துல பேசினேன். நீ அதிகப்படியாக பேசுகிறாய், என் கோபத்தை தூண்டுவது போல. இஞ்சி தூண்டுகிறாய். ஏய், எனக்கு மலையாளம் தெரியாதுன்னு சொன்னேன், புரியல? மலையாளம் தெரியாதா? மலையாளம் தெரியாது. மேரே சப்புன குவாயதி நுவாயி கிட்டு மேரே जिंदगी तो आयेगी नुवायி கிட்டு மேரே रुकुमती गाली का कुवायी கிட்டு जलिया उठ जलिया मेरे सपना कुवायदी नुवायी கிட்டு मेरे जिंदगी तो आयेगी नुवायी கிட்டு मेरी रुकुमती दानी का कुवायी கிட்டு जलिया उठ जलिया हे आर के बरता हे आर के बरता जिंदगी तू बरता आती जलिया अड़ वाया किते मम्मा किते मप्पा किते वो वाता किते சாமி எதுங்க அடிக்கிறீங்க? சாமி வெள்ளரி பழகிது. சாமி வெள்ளரி பழகிது, வெள்ளரி பழகிது. நான் கேட்டேன் உன்கிட்ட. இதெல்லாம் ஒவ்வொண்ணா. நான் கேட்டேன் உன்கிட்ட. நீங்க சாமி இல்ல எந்த காலம்? சரி வெயில் காலம். சாமி வெயில் காலம் சாமி. வெயில் காலமா இருக்குதால அதனால ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கீத்து கொடுக்கலாம்னு பாத்தீங்க. கொஞ்சம் கலப்பா நல்லா கலப்பா இருப்பீங்களே அதனாலதான். அத திரும்ப கலப்பாவாங்களா? அட வாயா கிட்டு பொம்மா கிட்டு வெள்ளரி பழம் கீத்து எல்லாருக்கும் குடுக்குறியா? நீங்க எல்லாருக்குமே குடுக்குறியா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கொடுக்குறீங்க. ஏய், சாமி தெரியாதுடா. ஏண்டா ஹிந்தி, மலையாளம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் ரிக்வெண்டிக்கு போனாலும் நினைச்சியா? இல்ல சாமி, ரிக்வெண்டிக்கு போயிட்டு வந்த மாதிரியே தெரிஞ்சு. ஆனா என்னுடைய தாய்மொழி தமிழ். பெற்ற தாய்க்கு பேசுகின்ற தமிழ் மொழிக்கு ஒரு இருக்கின்றான். இந்த உயிரையை கொடுப்போம் இந்த தமிழ் மறவர்கள். அப்படியா? அப்படி இருக்கும்போது தமிழை என்று வேறொரு பாஷையில் பேசினால் நவீன ஆயுதத்துக்கு இரையாகிவிட ஜாக்கிரதை. எல்லாம் சிரிக்கிறீங்க. சொல்ல மாட்டீங்க. நல்லா சிரிக்கிறாரு. ஆழ்வார் பேட்டை ஆண்டவா காயர போடுவா தூண்டவா. ஏய், நானும் நான் யார் என்பது அறிந்தாயா என்ன? சொல்லுவ தெரியும். 30 தேவர்கள், 10,000 கோடி சீமார்கள், கிண்ணர் கெம்புடு அச்சத்துக்கு பாலகர்கள், சித்த வித்யான சொல்லப்படான தேவாதி தேவர்கள், மும்மூர்த்தி தெய்வங்கள் 3 பேர். சரி, யார் யார்? யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. அந்த மும்மூர்த்தி தெய்வங்களில் நானும் ஒருவன். நீங்களும் ஒருவர். அப்படிப்பட்டவன் நான் யார்? உங்கள் பெயர்? இந்த உலகத்திலே 4 வகை யூனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவபதங்கள், எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 ஜீவஜந்துக்களையும் படைக்கும் பொறுப்பை ஏற்ற உருவாக்கும் தொழிலை கொண்ட என்னுடைய பெயர்தான் பிண்டம் பிடிக்கும் பிரம்மதேவன். உங்க பேரு பிரபுதேவா. நீங்க என்னங்க எதுக்கு அடிக்கிறீங்க? பிரபுதேவாவா? நடன சூறாவளி. நான் பிரபுதேவா எங்க மெட்ராஸ்ல தெரிஞ்சு பாத்து ஆடி தெரியுமா? இல்ல நீங்க தான சொன்னீங்க பிரபுதேவான்னு. பிரபுதேவா வந்திருக்காரா? பிரபுதேவாங்கடா. ஏ வந்திருக்காரா? சரி பேசலாமா? முக்கால். முக்கால் இல்லைங்க, முக்காலா. அப்படி இல்ல, பிரம்மதேவா படைக்கும் பொறுப்பேற்ற பிரம்மதேவன் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு முதல் யானை கடைசி 84 லட்சம் ஜீவஜனங்களையும் படைக்கும் பொறுப்பை ஏற்ற என்னுடைய பெயரோ பிரம்மதேவன். உலகத்தையே படைப்பவன் நானாக இருந்தாலும் உங்களை படைத்தவன் யார்? நான் எப்படி பிறந்தவன்? நீ எப்படி பிறந்த? உங்களை எல்லாம் பிறக்க செய்வது நானாக இருந்தாலும் என்ன நீ பிறக்க வைக்கிறா? உன்னை பிறக்க வைத்ததும் நானே. எங்க அப்பா எங்க கல்லுக்காட்டுக்கு போயிருப்பானா? அப்பாவை பிறக்க வைத்ததும் நானே. எங்க அப்பனை படிச்சது எங்க தாத்தை. உங்க தாத்தாவை பிறக்க வைத்ததும் நானே. எங்க தாத்தல படிச்சது எங்க பாட்டை. உங்க பாட்டனை தாத்தா வேற பாட்டு வேறயா? பாட்டை பாட்டனை பிறக்க வைத்ததும் நானே.
எல்லாத்தையும் நீதான் படிச்ச. ஐயா, அவனுக்கு அப்பா நானே, அவனுக்கு அப்பா நானே, அவருக்கு அப்பா நானே, உனக்கு அப்பா நானே. What do you mean? நம்ம அண்ணாருக்கு அப்பா நானே. ஆமா. அவங்க கல்யாணம் பண்றாங்க. இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தந்தை நானே. சாமி, தாலியூர் விட்டு கத்தாலிக்கு வீட்டுக்கு போக மாட்டேன். அதனாலதான் இவங்க எல்லாருமே பிறந்தாங்க. சாமி, உன் கொட்டை இப்போதைக்கு சாம்பல் வச்சிருவாங்க. பாரு, அவங்க கல்யாணம் பண்றாங்க, வேலை விடுறாங்க, நீ எங்க புலத்துற? நினைச்சுக்கிறா கட்டிலே உடைஞ்சு போச்சு எங்க தாத்தா போட்டு. ஆனாலும் குழந்தை பெற்றது எங்க அப்பா எங்க அம்மா. கீழே போட்டா கட்டில உடைக்கவே தெரியும். கீழே போறதில்லையா, போட்டு அமிச்சு உடைச்சுது. எங்க அப்பனை போட்டு போட்டதுனாலதான் உடைஞ்சிச்சு. உங்க அப்பனை போட்டு போறேன். எங்க தாத்தனை போடலையா, எங்க பாட்டியா. என்னடா சொல்றேன், எனக்கு ஒன்றும் கரும்பு முடியும். எப்படி நீ எங்க படைச்சிருப்ப? அப்பனே ஏற்கனவே குழப்பத்தில் அப்படி இருக்கிறாடே ஆக்காய்க்கு பாய். யாரு எப்படி உனக்கெல்லாம் இவருக்கு இருக்கெல்லாம் எப்படி என்னால படைக்கப்பட்டவர்? ஆமா. நீங்க செய்வதெல்லாம் தண்டத்திற்கு, இந்த பிரம்மன் நான் செய்வதுதான் பிண்டத்திற்கு. ஓ, நாங்கெல்லாம் தண்டத்திற்கு செய்யறேன், நீ புண்ணிக்கு செய்யற. பிண்டடா. பிண்டம் என்றால் என்ன? பிண்டம் என்றால் உனக்கு தெரியாதா? ஒரு களிமண் பாத்திருக்கிறியா? பாத்திருக்கிறேன். களிமண் பார்ப்பதற்கு கீழே கிடக்கும்போது சாதாரண ஒரு களிமண். ஆமா. அதுவே அந்த குயவர் என்று சொல்லக்கூடிய பசுவிடத்துல அந்த களிமண்ணை கொடுத்தா அந்த களிமண்ணை என்னென்ன உருவம் வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த உருவத்தை பிடிப்பார் அந்த குயவர். ஆமா. சாதாரண களிமண்ணு ஒரு பிண்டமா இருக்கக்கூடிய களிமண்ணு அது ஒரு பெரிய உருவமா உருவாருக்கு காரணம் யாரு? காரணமா இருந்து யாரு? அந்த குயவர். அதுபோல இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் படைப்பதற்காக நான் கருவாய் உருவாக்கி உருவே பிண்டமாக பிண்டமே உன்னை சரீரமாக்கி ஒரு சரீரமாக்கி உயிரே பிறக்க வைக்கக்கூடிய என்னுடைய பெயரோ பிரம்மதேவன். மனிதனுக்கு ஆயுளை நிர்ணயிப்பதும் நானே, ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை எழுதுவதும் நானே. இதெல்லாம் செய்யறதுனாலதான் என்னை படைக்கும் பொறுப்பு ஏற்றவன் என்று பொருள். பொறுப்பு எடுத்த பொருள் படைக்கக்கூடிய பிரம்மதேவனாக நாளில் இருந்தாலும் இந்த உலக பிரபஞ்சத்தையே படைப்பவன் நான். என்னை படைத்தது உங்கள் படைத்தது யார்? என்னை பிறக்க வைத்தேன் தாய் தந்தைகள் யாரும் போயா? என்னுடைய தந்தையார் யாரு? அவளா? நீ நினைப்பது போல நான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவன் அல்ல. ஆணுக்கு மட்டுமே பிறந்தவன். இவர் அப்பாவுக்கு மட்டும்தான் நான் பிறந்தேன். எனக்கு அம்மா கிடையாது. அம்மா கிடையாதா? சாமி, நாங்கெல்லாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மகனாக பிறந்த நாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரு ஆணுக்கே மகனாக பிறந்திருக்குன்னு சொல்ற. எப்படி சாமி, எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தேன்? எப்படி ஆணு யாரையும் பிரம்ம
படைத்தவர். இந்த உலக பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடிய நீங்க இவளையும் படைத்தாரே உங்களுடைய அப்பா. அப்பாக்கு மட்டும் தான் பிறந்தன்னு சொன்னீங்க. எப்படி பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு மட்டும் மகனாக எப்படி பிறக்க முடியும்? பிறக்க முடியுமா? ஒரு காரணம் இருக்குமே. நான் சொல்வதை நீ நம்பினாயா? என்னால நம்ப முடியல சாமி, ஆச்சரியமாக இருக்குது. நானே பார்த்தேன். அன்பா, நான் எப்படி பிறந்தவன்? பிறந்தவன் எப்படி பிறந்தீங்க? முதலில் ஆதி சக்தி அருளாலே இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், முத்தலும் செய்து வந்தவர்கள் பொன்னானப்பட்ட சங்கரகத்தன் சிவபெருமானும் அந்த ஆதி மாயவன் எம்பெருமானும் அந்த இருவர் மட்டும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்து வந்தார்கள். அப்போது ஒரு நாள் ஒரு தினத்தில் பொன்னானப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். மைத்துனா மச்சான், ஏமாமா ஏய் அப்படி என்று சொல்லி எம்பெருமான் சிவன் மாயவரை கேக்குறாங்க. மைத்துனா நீதானே? மைத்துனா, இந்த உலகத்தை படைப்பதும் நானே, அதை காப்பதும் நானே, அதை அழிப்பதும் நானே என்று சொல்லி இந்த மூன்று தொழிலையும் நாமே செய்கிறோம். என்னதான் தெய்வங்களாக நான் இருந்தாலும் நாமே படைக்கின்ற உயிர்களை நாமே காத்து ரசித்து மீண்டும் நாமே அழிப்பதா? அதனாலே படைப்பதற்கென்று ஒரு உருவாக்க வேண்டும், மூவரும் முத்தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாயவன் எம்பெருமானத்தில் முறையிட்டாரா? அப்போது முறையிட்ட காரணத்தினாலே பார் கடலே பள்ளி கொண்டிருக்கும் பொழுது பரந்தாமனாகப்பட்டவர் யோசித்துக் கொண்டே தன்னுடைய ஞானத்தாலே தன் தொப்புள் என்று சொல்லக்கூடிய உந்தி, உந்தினா உந்தி என்ற தொப்புள், தொப்புள் 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 என்ற உந்தியில ஒரு தாமரை தடாகத்தை உற்பத்தி செய்தார். தடாகம் என்றால் நீர் நிறைந்த பெரிய குளம், ஒரு குளம். ஆமா, அந்த தாமரை தடாகத்தை உற்பத்தி செய்து அந்த தாமரை தடாகத்தை தாமரை மலரானது வெடித்து வர, அந்த தாமரை தண்டிலிருந்து தாமரை மலர் வெடித்து வரும் பொழுது அந்த தாமரை புஷ்பத்தின் வழியாக 5 சிரத்தோடு 4 வேதத்தோடு இந்த பிரம்மதேவன் தொப்புள் என்று சொல்லக்கூடிய உந்தி கமலத்தின் வழியாக இந்த பிரம்மதேவன் தாமரை தண்ணி வழியாக பிறந்தவன். பிறக்கும் பொழுது 5 சிரம், 5 சிரங்கள், 4 வேதம். இந்த 4 வேதத்தை வைத்துக் கொண்டு வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்களை வைத்துக் கொண்டு உலக பிரபஞ்சத்தை படைப்பதற்காக எனக்கு உத்தரவிட்டார் தந்தையாராகப்பட்ட மாயவன் எம்பெருமான். அதன்படி அன்றிலிருந்து இன்று வரை உலக பிரபஞ்சத்தை படைக்கும் பொறுப்பையற்ற பிரம்மதேவனாக வாழ்ந்து வருகிறேன். பிரம்ம கடவுள்னு சொல்றீங்களே, இந்த பிரம்ம கடவுள் அறிந்தாயா? புரிகிறது. நான் எப்படி ஆணுக்கு மட்டும் பிறந்தேன் என்று சொல்லி சுவாமி. அப்படி பிறந்து என்னை வளர்த்த என் தாயார் ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி எங்க அம்மா. அம்மா அம்மா சரிங்க. அப்படி நான் வளர்த்து என்னை நாளொரு மேனி பொழுதொரு மன்னமாக தேவரோகத்தில் பிறந்தாலும் எனக்கென்று திருமணமும் ஆகிவிட்டது. நீங்க யாரை கல்யாணம் பண்ணீங்க? உங்களுடைய மனைவியா? அருகிலே சிறந்த மங்கை. சிறந்த மங்கை. ஆமாம், அறிவிலே சிறந்த மங்கை. அறிவிலே சிறந்த மங்கை யாரு? மனைவியின் பெயர். மனைவியை நினைத்து விட்டால் என்னுடைய உள்ளமாகப்பட்டது சர்க்கரை பந்தலில் தேன் மாறி முடிந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அதுபோல என் உள்ளமே ஆனந்த சந்தோஷம் அடைகிறதா என் மனைவியை நினைத்து விட்டால். அப்படியா? உனக்கு எப்படி? இல்ல சாமி, சாமி உங்களுடைய மனைவியை நினைத்து விட்டால் அப்படி இருக்கிறது. உனக்கு எப்படி இருக்குது? சாமி, என் மனைவி வேண்டாம். உங்களுடைய மனைவி யாரு? யாரு?
அன்பா. இந்த உலக பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் நீங்க யாரை கல்யாணம் பண்ணீங்க? கதிர்முகம் நான் சொன்ன மாட்டேன். உங்களுடைய பிரம்ம கடவுள் நீங்க யாரு? உங்க யாரை கல்யாணம் பண்ணீங்க? இருக்கும்போது எத்தனை முகத்தோடு பிறந்தேன். யாரு நீங்க? 5 சிரங்களோட. அப்புறம் கதிர்முகம்ங்கற 5 சிரங்களோட பிறந்த உங்களுடைய பிரம்மதேவனாகப்பட்டவர் சிரத்தோடு பிறந்த என்னை யாரு கல்யாணம் செய்த என் மனைவி. இந்த உலகத்தை நான் படைக்கின்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் சரிங்க வாயில அமர்ந்து நாவில அமர்ந்து பேசு பேசு பாடு பாடு என்று சொல்லி நாவிலே ஞானத்தை போதிக்கக்கூடிய கல்விக்கெல்லாம் அரசி கல்விக்கெல்லாம் ஞானி கலையிலே வாணி வேணி என்று புகழ் படித்த என்னுடைய மனைவியோ கலைமகள் சரஸ்வதி என்னுடைய தேவியா. உங்களுடைய மனைவியோ சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கலைவாணி ஆட்டமடா வீணை வாசிக்க வீணை அதுக்குதான் நான் கூட ஆடல. சிரிச்சு சிரிச்சு வந்தா அதுல இப்படிதான் ஆடுவாங்க. இப்படி வீணை வாசிக்கிறா அது வந்து வேற சொல்லி கிட்டாரு. அப்படி இங்கிலீஷ் கிட்டாரு தமிழ்ல வேணும் வச்சுக்கோ. அப்படி என்னுடைய மனைவி நான் திருமணம் செய்து சீரும் சிறப்போடு இந்த உலக ஜீவராசி எல்லாம் படைக்கும் பொறுப்பை ஏற்றாலும் கடவுளாகப்பட்டவனா ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பது நான் என்று சொன்னேன். சந்தேகம் வரணும்.